தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, தேமுதிகவுக்கு 6 சீட் வழங்கப்பட உள்ளதாக தகவல் அளித்த கட்சிக்கு இது அழிவு காலம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை அதிமுக அல்லது பாஜக நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா என பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பற்றி உங்களுக்கு உறுதியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பற்றி தெரிவிப்போம். எங்க நிலைப்பாடு என்ன நாங்க டிசிஷன் எடுக்க போறோம் என்பதை மாநாட்டில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருடைய கலந்து ஆலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்லணும். சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துக்கிட்டு இருக்காங்க. அனைவருடைய மனசை, அனைவருடைய அந்த உரிமையை நீங்க கட்டாயம் மதிக்கணும். நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம். பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன்.